இங்கே உங்கள் கேட்டபடி ஒரு ஆ தமிழ் மர்மக் கதையின் தொடக்கம் உள்ளது. இது டெவில் ட்ரெயின் எனும் ஒரு ஆழமான மர்மத்துடன் கூடிய தொடர்கதை ஆகும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அடுத்த அத்தியாயம் வரும். இன்று நாம் எபிசோட் 1 பார்க்கப் போகிறோம். டெவில் ட்ரெயின் பருவம் 1. ராத்திரி 12 மணிக்குப் பின். இடம் பழைய இரயில்வே நிலையம். கன்னியூர். நாள் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் இரவு 11:45. கன்னியூர் ரயில்வே நிலையம் சும்மா ஒரு நிலையம் இல்லை. 50 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பயங்கர விபத்து நடந்த இடம். ஆனால் அந்த விபத்துக்குப் பிறகு ஒரு ரயில் கூட அந்த வழியாக ஓடவில்லை அதுவரை. ஆனால் அந்த இரவு ரயில் ரப்பரப்பென்று வந்தது. பாஸ், நீங்க அந்த ட்ரெயினை பார்த்தீங்களா என்கின்றார் ரயில்வே காவலர் முருகன், ஒவ்வொரு வாரமும் மட்டும் வரும் அந்த ரயிலை பார்த்து பயந்துவிட்ட முகத்துடன். அது ஒரு பழைய சதுரங்க பந்தியில் ஓடும் கருப்பு ரயில். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12 மணிக்கு மட்டும்தான் அந்த ரயில் வரும். ஆனால் அதில் யாரும் இறங்க மாட்டார்கள், யாரும் ஏற மாட்டாங்கள். அந்த ரயிலில் யார் இருக்காங்க? அது எங்கிருந்து வருது? ஏன் அது வந்ததுமே கன்னியூரில் ஒளிச்சுடர்கள் எல்லாம் அணைந்து விடுது? அது கூட ஒரு மர்மம். ஆனால் இந்த வாரம் ரயிலுக்கு எதிர்பாராத விஷயம் நடந்தது. ரயிலில் ஒருவர் இறங்கி வந்தார். ஒரு பெண், வெள்ளை சேலையுடன். முகம் தெரியவில்லை. ஆனால் அவள் இறங்கியதோடு கன்னியூர் என்ஜினியரிங் ஸ்டேஷனில் வேலை பார்த்த சந்திரசேகர் காணாமல் போனார். அந்த ரயில் வந்து சென்றது போலவே சந்திரசேகரும் மறைந்து விட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. பருவம் 2. வெள்ளை சேலையில் வந்தவள் யார்? காத்திருக்கலாம். நம்மை ஒரு பயங்கர மர்மம் துரத்தி வருது. உங்கள் விருப்பப்படி தொடரை நீளமாகவும் தீவிரமாகவும் அல்லது குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியாகவும் மாற்றலாம். விருப்பங்கள் இருந்தா சொல்லுங்கள்.